ஒரு மனிதன் பிறந்தான்னா அவனாலே நாட்டுக்கு என்ன, சமுதாயத்துக்கு, ஒரு பெண்ணுனாலே சமுதாயத்துக்கு என்ன லாபம்? சொன்னதே இன்னைக்கு குறிச்சு வச்சேன் சொல்லலாம்னு, அது அதிகமா சொல்லல. ஏன் அலையிறேன்னு கேட்டான். நேற்று வந்தவன், நீ இவ்வளவு நோவா வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் அலையிறிய, ஒரு 10 நாளைக்கு தான் சும்மா இருக்கிற அப்படின்னு. பயிற்சிக்காரா, ஒரு ஆள் சோறு திங்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா வேலை போட்டாலும் என் ஒருத்தனுக்கு மாசம் 200 ரூபா ஆகுது செலவு. 3 வேளை காப்பி, 1 வேளை பால், அப்படி இன்னும் மற்ற சாமான்கள், அது நெய், போக்குவரத்து, கணக்கு போட்டு பார்த்தா ஐயா, முன்ன 15 ரூபாயில் அடங்கின செலவு இப்போ 200 ரூபாய் ஆகுது என்ன ஒருத்தன் செலவு. எப்படி ஆகுதுன்னு கேக்குறீங்க? 8 பழம், 8 பழம், மலைப்பழம், ஒரு பழம் ரூபாய், ஒரு டஜன் 1.5 ரூபாய். ஒரு நாளைக்கு 8 பழம், பழமே அவ்வளவு. இந்த மாதிரி பொதுமக்களுடைய பணம் தானே அது. ஒரு மாசத்துக்கு 200 ரூபாய் தின்னுக்கிட்டு சும்மா இருக்க வேணும்னா அதுக்கு மேல துரோகம் வேற என்ன? ஆனதுனால ஐயா என்னமோ என்னால ஆனது 10ல் 1 பங்கு நிலைச்சாலும் போதும் அப்படின்ட்டு நான் பலன் பட்டாலும் போதும். அதுபோல ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கணும், தான் தம் வீட்டை தம் பொருளை குட்டியா காப்பாத்துறதா பெருசுன்னு நினைக்கிறது மிருகத்தை விட கேவலம். அது நம்மனாலே உலகத்துக்கு என்ன, அதனால வாழ்க்கை என்னங்கிறத சிந்திக்க வேணும். அந்த மாதிரி மக்கள் ஆணும் பெண்ணும் பக்குவம் அடையணும். அனாவசியமா இந்த ஒரே காரியத்தை வச்சுக்கிட்டு உலகத்தில் இருக்கிற பெண்களை எல்லாம் பூச்சாண்டி பிடிக்கிறாங்க. என்ன ஆகும்? பொம்பளை தப்பா நடந்தாருன்னா என்ன கதி ஆகும்? அவளுக்கு கட்டுத்திட்டம் இல்லாத இருந்தா அப்புறம் என்ன ஆகும், என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. நீ என்னடா அண்ணக்கா அப்படி பயிலாத எல்லாம் கேட்கறதுக்கு? உன்னாட்டாவா அவளாட்டு நீ என்ன என்ன ஆகும், என்ன ஆகுங்கிற வெங்காயம் என்ன ஆகும்? எல்லாம் ஆகுறது ஆகுது. சுதந்திரத்தோட தன் சொந்த காரியம் எப்படி இருந்தாலும் தன்னால் உலகத்துக்கு என்ன ஆச்சு, என்னுடைய பெருமையே பார்த்துக்கிட்டு இருந்தா போதுமா? எத்தனையோ எளிமையோட நான் ஒரு எளிமை, பெருமையோட பெருமை ஆனதுனால மனித ஜீவன்கள் தங்களுடைய லட்சியத்தை நம்மால் ஆனது என்ன? நம்முடைய சுதந்திரம் இன்னொருத்தனுக்கு அடிமையாச்சா இல்ல உலகத்துக்கு பயன்பட்டுதா? அதுக்கப்புறம் தான் வளரும் உலகம், வளரும் உலகம். நாம் சும்மா இங்க வீட்டுல படக்காயில் உட்கார்ந்துக்கிட்டு நான் பேசல. நான் ரஷ்யா போயிட்டு வந்திருக்கேன், ஜெர்மனி போயிட்டு வந்திருக்கேன், இங்கிலாந்து போயிட்டு வந்திருக்கேன், ஸ்பெயின் போனேன், துருக்கி போனேன், ஈஜிப்ட் போனேன், கிரீஸ் போனேன். நல்ல ஊர்களெல்லாம் 10-20 ஊருக்கு போய் வேலைக்காரன் ஊர்ல 1 வருஷம் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். அவங்க பொம்பளைகளை, ஆம்பளைகளை, அவங்க குழந்தைகளை. அவங்க பள்ளிக்கூடத்து பாடம் என்ன தெரியுமோ? பையன், இவன் நாட்டு இருக்கிற பையன் என்ன படிக்கிறான், இவன் பெரிய பையன், இன்னும் சின்ன பையன். இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டுக்காரனுங்க சுத்த காட்டுமிராண்டி பசங்க, அவனுக்கு இத்தனை கடவுள், காட்டுமிராண்டி பசங்க உள்ள நாடு இந்தியா. யார் இங்க மறுக்கிறாங்க? புண்ணிய நாடு, வெங்காய நாடு, செந்தமிழ் நாடு இன்னும் போதினில வெங்காயம் வந்து காலுக்குள்ள. நீ இங்க என்னடா கேட்கிற? அவன் என்ன சொல்றான்னு கேட்டாலவா உன்னுடைய நாட்டினுடைய யோகியது தெரியும். இங்க பாடி போட்டா போதுமா? அங்க போனால தேள் கொட்டுது காதில்ல. ஏன் சொல்றேன்னா துணியது இல்லை மக்கள், மக்களுடைய நன்மை பற்றி கவலை எடுத்துக்கிறது இல்லை. இப்ப ஏதோ இந்த அரசாங்கம் இப்ப கொஞ்சம் மாறுதல் அடைஞ்சதுனால உங்க புள்ள குட்டிகள் எல்லாம் கொஞ்சம் பொழைக்கிது. இல்லாத இருந்தா இது தெரிய என்ன ஆகும்? சோறாக்கணும், கால் கை பிடிக்கணும், புருஷனுக்கு கொஞ்ச நேரத்தில் ஒப்பாடு பழகணும், பிள்ளை இல்லாட்ட அரச மரத்தை சுத்தணும். அதுக்கு தானே லாய்க்காக இதுகள் எல்லாம்.
இப்பத்தானே ஆகாயத்தில் பறக்கிறதுக்கு பக்குவமாகுது. ஆகவே தோழர்களே, நாம் இப்போ ரொம்ப கீழ் நிலையில் இருக்கிறோம். வளரணும், மழை 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 மழணும். நல்ல நாம துணிஞ்சோம். 25 வருஷத்துல நாம வளர்ந்துடணும். 25 வருஷத்துல மன்னிக்க வேண்டும் தாய்மார்களே. எனக்கு உள்ள ஆசையெல்லாம் இந்த திருமணத்துக்காகன்னு இல்லை, இதை சாக்கா வச்சு அநேக உங்களை எல்லாம் பார்க்கலாம், ஏதோ நம்ம கருத்துக்களை உங்க காலடியில் வைக்கலாம், ஏதோ வசதிப்பட்டது கேட்கலாம். இல்லை, அது அந்த எண்ணத்தை முன்னிட்டு தான் நான் இப்ப எங்க போறதில்லை. கல்யாணத்துக்கு மாத்திரம் தான் ஒத்துக்கிறேன். ஏதோ அங்க சில பேர் வச்சுக்கிட்டு பேசலாம். நான் ரொம்ப தப்பு பண்ணி இருப்பேன். முட்டாள்தனம் இருக்கும் இதுல எல்லாம். இருந்தா உங்களுக்கு என்ன, வேண்டியதை எடுத்துக்கிட்டு மற்ற தள்ளி போடுங்க துணிச்சலாம். அந்த தைரியத்தில் தான் சொல்றேன் நான். நீங்க ஆராய்ந்து பார்த்து செய்வீங்க. ஆகவே அருமை தோழர்களே, ஏதோ இன்றைய தினம் உங்களை எல்லாம் பார்க்க முடியாத நேரம் வளர்ச்சி தாய்மார்களுக்கு சொல்றேன், உங்க குழந்தைகள் எல்லாம் நல்லா படிக்க வைங்க. உங்களுக்கு போதிய உணர்ச்சி இல்லைங்கிற காரணத்தினாலதான் 21 வயசுக்கு முன்னால கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இப்போ ஒரு சட்டம் வரப்போகுது. இந்த சட்டத்தை நாங்க 30-40 வருஷத்துக்கு முன்னால நாங்கள் எல்லாம் சொன்னோங்க. இப்போ வரப்போகுது, பொம்பளைக்கு 21 வயசுக்கு முன்னால கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்பதான் அதுக்கும் சுதந்திரத்தோட இருக்கும். அதுவும் எப்படி நடந்துக்கணுங்கிறத உணர முடியும். அதுக்குள்ள நீங்க புருஷன் வந்தான்னா என்ன பண்றது, கஞ்சாறு ஊத்துவா அந்த நிலையில பிள்ளைய வைக்காதீங்க. ஊத்தாட்டு போறோம். நான் வாத்தியாரா போறேன், நான் டாக்டரா போறேன், நான் தாழ்தாரா போறேன், நான் கலெக்டரா போறேன். படிங்க மழை 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 மழை. இப்போ 5-6 பொம்பளை கலெக்டரா இருக்கிறா, ஒரு 100 பொம்பளைக்கு மேல இப்ப டாக்டரா இருக்காங்க, ஒரு 500-1000 பொம்பளைகளுக்கு மேல இப்ப வாத்தியாரா இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் நிறைய படிச்சீங்கன்னா நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கத்துக்கு போது ஆம்பளைக்கு வாத்தியார் வேலை கொடுக்க கூடாதுன்னு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். வாத்தியார் வேலை பொம்பளைக்கு தான். மேல் நாட்டில் அப்படி இருக்கு. ஒரு அளவுக்கு கீழ்பட்ட வாத்தியார் வேலை பூரா, தபால் ஆபீஸ் வேலை பூரா பொம்பளைக்கு தான். போஸ்ட்மேன் கிளர்க்கு, மணியார் கிளர்க்கு, அந்த வேலை இந்த வேலை, அந்த ஆம்பளையே உள்ள நுழையக்கூடாது. இப்படி வேலைகளை உங்களுக்கு ஒதுக்கி வைக்கிற போது சுகமா நீங்க இருக்கலாம். உங்க அம்மா 21 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணா இப்ப என்ன அவசரம் பார்த்துக்கலாம்னு சொல்லணும். நீங்க அவ்வளவு சுதந்திரமா வசதியா இருக்கணும். இப்போ முட்டு ஆட்சியல் ஹைட்டால அவ உட்காந்துக்குவா போட்டுருக்கு. இந்த 10 நாள்ல எவன் தலையில கட்டுறது, எவனும் வர மாட்டேங்கிறானே. இதே வேலையாவ உட்கார்ந்து இருக்கிறது போதை வளர்த்திக்கிச்சு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா உங்க கேட்க வர்றவன் பயப்பட வேண்டும். ஐயோ அவங்க அன்பத்துக்கு நாம போய் கேட்கறதான்னு அவன் நினைக்கணும். பெண்களை எல்லாம் நல்லா படிக்க வைங்க. ஏதாவது ஒரு தொழிலுக்கு அவங்க சொந்தத்தில் பக்குவம் அடையணும். அவங்க சாப்பாட்டுக்கு தாராளமா வழி இருக்கும். அடிமைங்கிறவன் சோத்துக்கு இல்லாம தானே. பொம்பளைய புருஷனை கட்டிட்டு அழுகிறது, இவன் வாண்டான்னா எங்க என்ன ஆகும், வாண்டான்னா எங்க என்ன ஆகும், இந்த கவலை தானே. அந்த எண்ணம் நம்ம பெண்களுக்கு இருக்கக்கூடாது. அருமை தாய்மார்களே, நேரமாச்சு. ஏதோ எனக்கு தோன்றது சொன்னேன். மறுபடியும் சொல்றேன். என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் அவ்வளவே ஏற்றுக்காதீங்க. நல்லா யோசனை பண்ணுங்க. நல்லா குழந்தைகளோடு அவங்களோடவே கலந்து போயிருங்க. ஏமா சரிதானா எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி சரின்னு தோணுதோ அந்தபடி செய்யுங்க.